தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு மாற்றக்கூடாது. தான் வணங்குகிற தேவனுக்காக தன் ஒரே மகனை பலி கொடுக்க துணிந்த ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு தெரியும். ஆனா தான் செஞ்ச ஒரு பொருத்தனைக்காக தன்னுடைய ஒரே மகளை பலி கொடுத்த எப்தாவின் விசுவாசம் தெரியுமா? ஒரு பரஸ்திரியின் மகனாய், உடன் பிறந்தோரால ஒடுக்கப்பட்டவராய், தன் தகப்பனுடைய சுதந்திரத்தின் பங்கு இல்லாதவராய், தன் தேசத்தை விட்டு தனித்து விடப்பட்ட இந்த எப்தா தேவனின் பார்வையில பராக்கிரமசாலியாய் தெரிந்தார். எந்த தேசத்தால ஒடுக்கப்பட்டாரோ அதே தேசத்து மக்களை அம்மோனியர் கிட்ட இருந்து காப்பாற்ற தேவன் இவரை தெரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் தேவனிடம் விசாரித்து செய்யும் எப்தா, நான் இந்த போர்ல வெற்றி பெற்று என் வீட்டுக்கு திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வரும் உயிரினத்தை கர்த்தருக்கு பலியிடுவேன்னு ஒரு பொருத்தனை செய்றாரு. அதே போல வெற்றியும் கிடைக்குது. தன் வீட்டுக்கு திரும்பும் போது தனக்கு எதிர்கொண்டு வந்த தன் ஒரே மகளை பலியும் கொடுக்கிறாரு. ஏன் இப்படி செய்யணும்? நியாயாதிபதிகள் 11:35 எப்தா என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தர்கிட்ட என் வாயை திறந்து வாக்கு கொடுத்துட்டேன், இனி அதை மாற்றவே கூடாதுன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் ஒரு நல்ல லெசன்ல